Hi students, this is Vijay Max. Exercise 2.8, question number 1. If omega not equal to 1 is a cube root of unity, then show that a plus b omega plus c omega square divided by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square divided by c plus a omega plus b omega square equal to minus 1. So, எல்லாத்தையும் எடுத்துட்டு RHS வந்து minus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒமேகா நாட் equal to 1 is a cube root of unityனா ஒமேகா cube root வந்து 1 அப்படின்னு அர்த்தம். மியோ கியூப்னா 1. இது சம் ஆஃப் ரூட்ஸ்னா 1 plus ஒமேகா plus ஒமேகா ஸ்கொயர் equal to 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ டேக் LHS. LHS பாருங்க. ஸோ LHS நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ a plus b ஒமேகா plus c ஒமேகா ஸ்கொயர் divided by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square divided by c plus a omega plus b omega square. ஸோ இதை சிம்பிளை பண்ணி எக்ஸாக்டா ஆன்சர் -1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். இதுல சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நியூமரேட்டர்ல ஏ பக்கத்துல பாருங்க எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஏ பக்கத்துல நம்ம என்ன பண்றோம்னா ஏ ஒமேகா கியூப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? வேல்யூ ஒமேகா கியூப் 1 ஏன்னா ஏ தான். ஸோ அதனால நமக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. பிளஸ் ரிமைனிங்லாம் அப்படியே எழுதுங்க. பி ஒமேகா பிளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை இது பி பிளஸ் சி ஒமேகா பிளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஏன்றது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்றேன். ஸோ அதே மாதிரி செகண்ட் டேர்ம்ல நியூமரேட்டர் எந்த சேஞ்சஸ் கிடையாது, அப்படியே எழுதிக்கோங்க. ஏ பிளஸ் பி ஒமேகா பிளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை டினாமினேட்டர் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் சி இருக்குல்ல, அந்த சி பக்கத்துல ஒமேகா கியூப் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதோட வேல்யூ 1 தான். 1 into c னா c. சரிங்களா? அது 1 மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரிமைனிங்லாம் ஆஸ் யூசுவலா எழுதுங்க. ஏ ஒமேகா பிளஸ் பி ஒமேகா ஸ்கொயர். ஸோ தென் எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நியூமரேட்டர் தான் அட்ஜஸ்ட் பண்றோம். இந்த நியூமரேட்டர் காமனா ஒரு ஒமேகா வெளியிடுங்க. ஸோ ஒமேகா வெளியெடுத்துட்டோம்னா பேலன்ஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் பி பிளஸ் சி ஒமேகா ஹோல் டிவைட் பை டினாமினேட்டர் பாருங்க. டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கோங்க. பி பிளஸ் சி ஒமேகா பிளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர். ஸோ எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்மளுக்கு ஸோ எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்மளுக்கு பாருங்க சேமா இருக்கு. ஏஎம்எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி பிளஸ் ஒமேகா டினாமினேட்டர் பாருங்க. ஏஎம்எஸ் ஸ்கொயர் பிளஸ் சி ஒமேகா பிளஸ் பி. இந்த நியூமரேட்டரும் இந்த டினாமினேட்டரும் கேன்சல் ஆகும். ஸோ அதுக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி செகண்ட் டேர்ம்ல நியூமரேட்டர் அட்ஜஸ்ட் எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம நியூமரேட்டர்ல நம்ம எந்த அட்ஜஸ்டும் பண்ணல. ஏ பிளஸ் பி ஒமேகா பிளஸ் சி ஒமேகா ஸ்கொயர். ஸோ டினாமினேட்டர் தான் நம்ம ஒமேகா கியூப் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணல. ஒரு ஒமேகா காமனா வெளியில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் சி ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி ஒமேகா ஸ்கொயர். இப்போ நியூமரேட்டரும் இந்த டினாமினேட்டர் சேமா இருக்கும், கேன்சல் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு பாருங்க ஒமேகா பை டினாமினேட்டர் எது மேலாம் 1, இங்க நியூமரேட்டர் எது மேலாம் 1, டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஒமேகா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா சரிங்களா? இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ இது ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைட் பை ஒமேகா. ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்ல பாருங்க. ஒமேகா பிளஸ் 1 பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒமேகா டிவைட் பை ஒமேகா. ஸோ இந்த ஒமேகா ஒமேகா நமக்கு ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா -1. ஸோ இதுதான் நம்மளுக்கு RHS. சரிங்களா?